லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தம் நமக்கு தருகிறது. இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம வெற்றியை தேடி போகிறோம், நம்ம தேவையை தேடி போகிறோம், நம்ம உழைப்பை தேடி போகிறோம், நம்ம ஒரு கடையை திறக்கிறதுக்காண்டி போகிறோம். இந்த நேரத்தில் மங்களகரமான வார்த்தை யார் இடத்திலே சொல்கிறார், அது நம் காதிலே விழுகிறது என்று சொன்னால், பூனை குறுக்க போயிட்டா விளங்காது, வீட்டுக்குள்ள வா, நிலை தட்டிட்டா விளங்காது, நிலையை நாம போய் தட்டினோம், நல்ல நம்மளை தட்டல, நல்லா புரியணும். ஒன்றே ஒன்று ஒரு சகனம் நல்லது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சகனம் என்ன சொன்னா, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ அப்படித்தான் அவன் கூட நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இந்த ஃபால் கூட பால் கிதாப்னு வச்சு பார்க்குறாங்களே, ஜோதிடம் அதுக்கு பேர். அவர்கள் குடிகாரர்கள், அவர்கள் தங்கல்மார்களா இருக்கலாம், அவர்கள் நம்ம நாட்டில் ஷேகுமார்களா இருக்கலாம், குத்துமார்களா இருக்கலாம், ஆலிம்களா இருக்கலாம், எவர்களா இருக்கலாம், இமாமா இருக்கலாம், ஹதீபா இருக்கலாம். அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறீங்க, இந்த கடையை திறக்கலாமா, இந்த நாளில் திறக்கலாமா, இந்த நேரத்தில் திறக்கலாமா, இந்த பெண்ணை முடிக்கலாமா, இது கூடாது. அருமைக்குரிய விட இது ஒரு மூட நம்பிக்கையாக இது மார்க்கம் வரவேற்கிறது. எங்க மூட நம்பிக்கையாளர் தீர்மானிக்கிறது குர்ஆனும் சுன்னாவும் தீர்மானிக்கணும். அஹ்மதுஹு ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أما بعد فأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله. وقال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி புனிதமிக்க ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த சகோதரர்களே, புனிதமிக்க ஜும்மாவுடைய தலைப்பு அத்தஃபாவுலு ஃபி ஹயாத்தில் முஸ்லிம். ஒரு அருமையான தலைப்பு தரப்பட்டிருக்கிறது. முஸ்லிமுடைய வாழ்க்கையில் நற்சகனம் பார்ப்பது, நற்குறி பார்ப்பது நல்லது என்று இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அத்தஃபாவுல் என்று சொல்லி காட்டுவார்கள், ஃபஅல் என்று சொல்வார்கள் அரபியில். அத்தஃபாவுல் என்று சொன்னால் நற்குறி பார்ப்பது இருக்கிறது. ஃபி ஹயாத்தில் முஸ்லிமி, ஒரு முஸ்லிமுடைய வாழ்வில் அது நலவைத்தான் தரும் என்பது தலைப்புடைய நோக்கமாக இருக்கிறது. வஅலமு அன்ன மின் அஜில்லி மா யுஹீன் நுஃபூஸ், உள்ளத்திற்கு அது மிகப்பெரிய உயிரோட்டமாக திகழ்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நற்சகனம் பார்க்கக்கூடிய நேரத்தில், நற்சகனம் என்று சொன்னால் நற்குறி தான். துர்க்குறி இல்லாமல் நற்குறி மட்டும் பார்ப்ப நேரத்தில் அது நமக்கு ஒரு கவ்வில் அஸாயிம், இன்னும் மகத்தான உள்ளத்திற்கு ஒரு உறுதிப்பாடை தருகிறது. ஒரு பத்தித் ஒலுமாத்தில் ஹுமும், மனக்கவலையெல்லாம் போக்கி அது நம்மளை சீர்திருத்தம் பண்ணுகிறது. அத்தஃபாவுலு ஹுஸ்னுல் ظن பில்லாஹ், அதாவது நற்சகனம் வைப்பது இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை கேட்பது இருக்கிறது, நற்குறியை நம்ம கேட்பது இருக்கிறது காதால். அது எந்த அளவுக்கு என்று சொன்னால், அல்லாஹ் மீது நல்லம்பிக்கை கொண்டது மட்டுமல்ல, இஸ்லாம் அதன் தூண்டவும் செய்கிறது. ஹுல்கு தஃபாவுல்
ஃபஹுவ இபாதா அல் கல்பியா, அதாவது ஹுல்குல் தஃபாவுல் என்று சொன்னால் நற்சகனம் நற்குறி பார்ப்பது இருக்கிறது, அது உள்ளம் சார்ந்த இபாதத், உள்ளம் சார்ந்த வணக்கம். அதனாலே பி மாரிஃபத்தி ரப்பிஹி, தன்னுடைய இரட்சகனை அறிவதற்கு மிகப்பெரிய ஒரு தூண்டுதலா இருக்கிறது. லைஸ ஷுஊரன் ஆபிரன், அதாவது போற போக்கில் அதை நம்ம தள்ளி போக முடியாது. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, நம்ம பகுத்தறிவு இருக்கு அப்படி இப்படிலாம் சொல்லக்கூடாது. பல் ஹுவ ஈமானுன் ராசிகுன், ஆழமான தேர்ச்சி பெற்ற ஈமான் உடையவர்களுக்கு அது சிறந்த ஒரு வணக்கமாக அமைகிறது. இன்ன தஃபாவுல ஹுவ இன்ஷிராஹு சதரில் இன்சான், அதாவது நற்குறி பார்ப்பதற்கிறது, நற்சகனம் பார்ப்பதற்கிறது, கவ்வியுல் ஹைர, நன்மையை கொண்டு வருகிறது. அமலுன் அமலுன், அமல் என்று சொன்னால் மேலெண்ண வைக்கிறது, அமல் என்று சொன்னால் அதை கொண்டு அமல் செய்கிறது. எனவே அருமைக்குரியவர்களே, இது உள்ளத்திற்கு நமக்கு மிகப்பெரிய சக்கீனத், மன அமைதியை தருகிறது. அல்லாஹ் திருமறையை சொல்லி காட்டுகிறான், லா தஹஸன் இன்னல்லாஹ் மஅனா, அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தை எவ்வளவு அர்த்தம் நமக்கு தருகிறது. லா தஹஸன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீர் கவலைப்பட வேண்டாம். இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ், மஅனா, நம்மோடு இருக்கிறான் என்று அந்த வார்த்தையை கேட்கும் பொழுது எவ்வளவு அர்த்த புஷ்டி மட்டும் இருப்பதில்லை, உள்ளத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு வலுவை சேர்க்கிறது, உள்ளத்துக்கு எந்த அளவுக்கு ஒரு சக்தியை தருகிறது, உள்ளத்துக்கு எந்த அளவுக்கு ஈமானுடைய பலத்தை தருகிறது. அல்லாஹ் என்ற அந்த வார்த்தையை கேட்கக்கூடிய நேரத்தில் யாரும் கைவிட்டாலும் கூட ரஹ்மான் நம்முடைய இருக்கிறான் என்பதுதான் அத்தஃபாவுல் என்று சொல்லி காட்டுவார்கள். நற்குறியான வார்த்தைகளை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பயன்படுத்துகிறான். அப்படி சொன்னவர்கள், அப்படி நினைத்தவர்கள் ஜெயம் பெற்றார்கள் என்பது குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. சூரத்து, அதாவது நீங்க இந்த வசனத்தை திரும்பி பாருங்க. இந்த வார்த்தையை சொன்னதுனாலே இஸ்லாம் வலிமை பெற்றது என்ற வார்த்தையும் நாம் குர்ஆன் ரீதியாக அறிகிறோம். அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான், குல் நபியே கூறுவீராக, குலில்லாஹு யுனஜ்ஜீகும் மின்ஹா, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குலில்லாஹு, குல் நபியே கூறுவீராக, யுனஜ்ஜீகும் மின்ஹா, அல்லாஹ் தஆலா மின் துருமாத்தில் பர்ரி வல் பஹரி, கடலில் நடக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் தரையில் நடக்கக்கூடிய ஆபத்துகள் இருந்தும் ரப்பு உங்களை வெற்றியாக்குவான், ஈரேற்றமாக்குவான். இனஜீக்கும் என்று முஸ்தக்பீரான ஃபெயல்ல, முதாரியான ஃபெயல்ல, வருங்கால ஃபெயலை அல்லாஹ் குறிக்கிறான். கியாமத் நாள் வரைக்கும் பொருந்தும். குல் நபியே கூறுவீராக, அல்லாஹு, அல்லாஹ்வாகிறவன், இனஜீக்கும், உங்களுக்கு வெற்றி அளிப்பான். மின்ஹா என்று சொன்னால் முன்னுள்ள ஆயத்து, மின் குலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, கடலிலே வரக்கூடிய ஆபத்தில் இருந்தும் தரையிலே நடக்கக்கூடிய ஆபத்தில் இருந்தும் அல்லாஹ் உங்களை காப்பாற்றுவான் என்று சொல்லிவிட்டு, ஒமின் குல்லி கர்பின், எல்லா கஷ்டங்களும், பொதுவான எல்லா கஷ்டங்களும், உடல் ரீதியாக மன ரீதியாக வரக்கூடிய, தொழில் ரீதியாக வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும் உங்களை காப்பாற்றுவான். இதற்கு பேர் நற்குறி. சவுனங்களிலே சிறந்தது நற்குறியாகும் என்பதை நமக்கு சுன்னா வலியுறுத்துகிறது. நல்ல மங்களகரமான வார்த்தைகளை கேட்பதுதான். நீங்க என்ன நினைக்க கூடாது, என்னடா சவுனா நமக்கு என்னன்னே தெரியலையே, நல்ல மங்களகரமான காதுல நம்ம காதுல விடுறது, நல்ல மங்களகரமான வார்த்தைகளை நம்ம செவிமடிப்பதற்கு பேர் தான் அல் ஃபால் என்று சொல்வார்கள். இன்னைக்கு இஸ்லாத்துல பார்க்குறோம், ரொம்ப நேரம் எனக்கு டைம் இல்லை, மற்றவங்களும் வந்திருக்காங்க. அருமைக்குரியவர்களே, இந்த ஃபாலை பற்றி நம்ம நாட்டில் பால் கிதாப்னு ஆயிட்டு. இந்த ஃபால் அரபி வார்த்தை, முஸ்லீம் ஷரீஃபில், புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய வார்த்தை. இந்த ஃபாலை தான் நம்ம ஃபால் என்று ஆக்கிவிட்டு லெப்பமார்கள்லாம், முந்தைய காலத்தில் லெப்பமார்கள், இப்போ எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க கபூரில். இப்போ இருக்கலாம் ஆலிம்கள், இவங்க தான் அஸ்மா வேலை பார்க்குறாங்க, தல்சமா வேலை பார்க்குறாங்க. அப்படின்னாலும் உங்களுக்கு புரியாது. ராசி போட்டு பார்க்குறாங்க, பால் கிதாப் பார்க்குறாங்க, இது கூடாது. ஆனால் இந்த மாதிரி நல்லங்கரங்களை ஒருவர் நம்ம வெளியே போகக்கூடிய நேரத்தில் நல்ல மங்களகரமான வார்த்தை, நற்குறியான வார்த்தை நம்ம காதில் விழுதுன்னு சொன்னா அதை கொண்டு மகிழ்ச்சி பெற வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு வலியுறுத்துகிறது. நம்ம வெற்றியை தேடி போகிறோம், நம்ம தேவையை தேடி போகிறோம், நம்ம உழைப்பை தேடி போகிறோம், நம்ம ஒரு கடையை திறக்கிறதுக்காண்டி போகிறோம். இந்த நேரத்தில் மங்களகரமான வார்த்தை யார் இடத்திலே சொல்கிறார், அது நம் காதிலே விழுகிறது என்று சொன்னால் இதற்கு பேர் தான் நற்குறி, இதற்கு பேர் தான் நற்சகனம் என்பது இஸ்லாம் சொல்லி காட்டும். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்மணி சொல்லி காட்டினார், லா தீரத்த, பறவை சகனம் என்பது கிடையவே கிடையாது. அப்படி என்று சொன்னால் பறவை சகனம் என்ன? ரசூலுல்லாஹ் வருவதற்கு முன்னால் ஐயாமுல் ஜாஹிலியால, மௌட்டிய காலத்துல பறவை சகனம் பார்ப்பாங்க. ஒண்ணு பறவை போய் கொண்டிருக்கும், என்ன பறவை இவங்க விடுவாங்க, விட்டு பார்த்து இந்த காரியத்தை தொடங்கலாமா அப்படின்னு பார்ப்பாங்க. வலது பக்கமா அவங்களுக்கு யாரு பறக்க விட்டாங்களோ, யாரு காரியத்தை ஆரம்பிக்கிறாங்களோ, வலது பக்கமா பறந்துட்டா வெற்றியை தரும் நம்பிக்கை. அந்த பறவை, இவங்க பறக்க விட்ட பறவை இடது பக்கமா அவங்களுக்கு இடம் பக்கமா பறந்து விட்டால் துர்க்குரியா நினைப்பார்கள். இதை ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறார்கள். லா சீரத்த, பறவை சகனமே கிடையாது. இன்னைக்கு நம்மள்ட்ட இருக்குது, நான் முஸ்லிம்களோட நம்ம இந்தியாவில் வாழ்றதுனால
பூனை குறுக்க போயிட்டா விளங்காது, வீட்டுக்குள்ள வா. நிலை தட்டிட்டா விளங்காது, நிலையை நாம போய் தட்டணும். நிலை நம்மளை தட்டல, நல்லா புரியணும். ஆனால் இன்ஜினியரா இருக்கிறோம், டாக்டரா இருக்கிறோம், மருத்துவரா இருக்கும், ஆய்வாளரா இருக்கிறோம். ஆனா நம்ம இதுல மூட நம்பிக்கை. நீதிபதிகளே யாரை போய் குறை சொல்வது? ஆய்வாளர்களே யாரை போய் குறை சொல்வது? விஞ்ஞானிகளே யாரை போய் குறை சொல்வது? மருத்துவ உலகத்தில் தேர்ச்சி பெற்றவளை அப்படி கால் தட்டி வெளியே வழங்காது, இப்படிதான் சொல்றோம். ஆனால் ரசூலுல்லாஹ் இதை கண்டிக்கிறார்கள். ஆனால் ஒன்றே ஒன்று, ஒரு சகனம் நல்லது என்று சொல்லி காட்டுகிறார்கள். என்ன சகனம்? என்ன சொன்னா, சகனங்களில் சிறந்தது நற்குறியாகும் என்று சொல்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், ஃபைல் பார்ப்பது நல்லது, ஃபைல் பார்ப்பது சிறந்தது. ஃபைல் என்று சொன்னால் நற்சகனம், ஃபைல் என்று சொன்னால் நற்குறி, ஃபைல் என்று சொன்னால் நல்ல வார்த்தையை நம் ரோட்ல போகும்போது யாரையோ சொல்கிறார், அதற்கு பேர் ஃபைல். அந்த வார்த்தை நல்ல வார்த்தை, மங்களகரமான வார்த்தை. கீழே யார் ரசூலல்லாஹ் சஹாபாக்களுக்கு வழங்கல. நம்ம கூட சொல்லுவோம்ல, ஜும்மால வந்து ஃபைலை பத்தி பேசின ஒரு டெஃபினேஷனும் கொடுக்கல, ஒண்ணுமே கொடுக்கல. அதுக்கு என்ன சொல்ல, எடுத்த மேலே போயிட்டாரு கீழே போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவோம். இருக்க காமன் நேரம் மற்றவங்களும் வந்திருக்காங்க, அதுக்கு தக்கவாத நான் பேச முடியும். கீழே யார் ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய திருத்துவரே, ஒமல் ஃபைல் யார் ரசூலல்லாஹ், ஃபைல் என்றால் என்ன என்பதை அருமை சஹாபாக்கள் கேட்டார்கள். பெருமானார் சொல்கிறார்கள், கால அல் கலிமத்து சாலிஹா, சாலிஹினா நல்லவர்கள், சாலிஹா கலிமா, அஸ்ஸாலிஹான நல்ல வார்த்தைன்னு அர்த்தம். அல் கலிமான வார்த்தை, அஸ்ஸாலிஹான நல்ல வார்த்தை, மங்களகரமான வார்த்தை, நற்குறியான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை. நீங்க கேட்கிறீங்க, உங்கள ஒரு ஆள் கேட்கிறார், ஒரு வேலையா போறோங்க, இன்னைக்கு வேலை கிடைக்குமா, இந்த கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு போறோம், கடை திறக்க போறோம், அல்லது ஏதோ ஒரு விஷயமா போறோம். இன்னொரு ஆளை பார்த்து நல்ல வார்த்தையை சொல்றாரு. அப்ப நம்ம நினைச்சுக்கணுமா, மாஷா அல்லாஹ் வெற்றி பெறுவோம் நாமளும், அல்லாஹ் தந்த நற்செய்தியா இருக்கிறது, அல்லாஹ் தந்த முன்னறிவிப்பா இருக்கிறது, தமிழ்ல பின்வாக்கும் சொல்லுவாங்க. எனவே நல்ல ஒரு வாக்கா இருக்கிறது என்று ஒப்புக்கொள்ள வேண்டும். உதாரணமா இன்னும் ஆழமா தெரியறதுக்கான சொல்றேன், விளக்குறேன். ஒரு தேவைக்கான போறார், ரோட்ல போயிட்டு இருக்கோம். அடுத்த வீட்டுக்காரன் வந்து இன்னொருத்தனை அழைக்கிறான். எப்படி அழைக்கிறான்? அவன் போயிட்டு இருக்கான், அவன் பேரு நஜீஹ், அவனுடைய பேர் இஸ்மு நஜீஹ்னு இருக்குது. இப்போ நம்ம இந்த தேவை நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இன்றைக்கு போகிற வெற்றி பெற மாட்டோமா, கடை திறக்க போகிறோம், நமக்கு நல்ல மாதிரி இன்னைக்கு வந்துடுமா வரணுமா, இப்படிலாம் நம்ம குழப்பத்தில் போகிறோம். போகக்கூடிய நேரத்தில் ஒருவர் இன்னொருவரை பார்த்து அழைக்கிறார், ரோட்டில் வீதியில் அழைக்கிறார். நம்ம ஊர்லேயே நடக்க தான் செய்யும், அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார்? ஃபோனில் அழைக்கிறாங்களா வச்சுக்கோங்களேன், இப்போ நாகரிகமான காலம். அழைக்கிறார், நம்ம பயந்து போகிறோம், அல்லாவே இதை வெற்றியாக்குவே அப்படின்னு சொல்கிறோம். ஒருவர் அழைக்கிறார், நஜீஹ் என்று அழைக்கிறார். நஜீஹ் என்று சொன்னால் அரபியில் வெற்றியாளர் அர்த்தம், வெற்றிக்குரியவன் அர்த்தம். நாம அழைக்கல, இன்னொரு மனிதர் வந்து யா நாஜீஹ் நஜீஹ், ஓ வெற்றியாளனே வான்னு சொல்றான். அப்ப நம்ம என்ன நினைக்கணுமா, நம்ம போற காரியம் சக்சஸ் ஆகும், நம்ம போற காரியம் நடக்கும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, இந்த நற்சகனத்தை பார்ப்பாங்க, இந்த நற்குறியை பார்ப்பாங்க. ஒரு நோயாளி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போறாங்க, ஒரு அளவுக்கு உணர்வு இருக்கிறது, நாம வந்து இந்த நோயிலிருந்து மீளுவோமா போயிடுவோமா நினைக்கிறார். அந்த நேரத்தில் இன்னொரு கூப்பிடுகிறார். எப்படி கூப்பிடுகிறார்? யா சாலிம் என்று கூப்பிடுகிறார். யா சாலிம் என்ன? ஈரேற்றமானவனே, நிம்மதியானவனே, சுகமானவனே என்று அழைக்கிறார். இப்படி ஒரு நினைக்கிறோமா, நம்ம நலம் பெற்று வருவோம், நாம் சொல்லக்கூடிய எல்லாத்தையும் சையான ஹதீஸ், நலம் பெற்று வருவோம் என்று நினைக்கிறோமா? இதனாலே தான் ரசூலுல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார்கள். கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் சொல்கிறார்கள், இதா ஹரஜ லிஹாஜதி, பெருமானார் நடந்து கொண்டார். கான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் நடந்து கொண்டார். எப்படி நடந்துட்டானா, இதா ஹரஜல் யஹாஜத்தின், தங்களுடைய தேவைக்காண்டி போனால் யுஜிபு அல் ஃபால், ரசூலுல்லாஹ் நற்சகனத்தை பார்ப்பாங்க. யாரா நற்குறி சொல்லுவாங்க, நற்குறியான வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா? தேவைக்காண்டி போறாங்க, ஒரு விஷயத்துக்காண்டி போறாங்க, மார்க்க விஷயமே வச்சுக்கோங்களேன். அவங்க கேட்கணும், யா நஜீஹ் என்று யாராவது பேரை கூப்பிட்டு சொன்னா அந்த காரியம் நமக்கு சக்சஸ் ஆயிடுமே, வெற்றி ஆயிடுமே. இப்படி ரசூலுல்லாஹ் ஃபாயிலை விரும்புவாங்களாம், நற்குறியை. யார் ராஷித் என்று அழைக்க மாட்டார்களா? வெற்றி பெற்றவனே, நேர்வழி பெற்றவனே, காரியம் கைகூடும் என்று அழைப்பதை ரசூலுல்லாஹ் விரும்புவாங்களாம், ஏதாவது தேவைக்காண்டி போகும்பொழுது என்பதை. இது எதற்காக வேண்டி மார்க்கம் சொல்லி காட்டினா, யஷ்ரஹு சதுரு, நம்முடைய உள்ளம் விசாலமாகும் கவலையிலிருந்து, வாதமல் ஏசு நிராசல இருந்து பாதுகாப்பு பெறுவோம். அது மட்டுமல்ல, ஹுஸ்னுல் தன்னு பில்லாஹ், அல்லாஹ்வை கொண்டு நல்லெண்ணம் வைப்போம். இதைத்தான் மார்க்கம் சொல்லி காட்டு. ஏன்னா இதற்கு ஹதீஸே ஒரு ஆதாரமா தெரியும் பாருங்க. ஹதீஸே குதூசி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், அல்லாஹ் சொல்வதாக சொல்லி காட்டுகிறார்கள். முஸ்லிம் ஷரீஃபில் வருகிறது, புகாரி ஷரீஃபில் வருகிறது. ஆனா இந்த வன்னி அபதி, பல தடவை கேள்விப்பட்டிருக்கும். ஆனா இந்த வன்னி அபதி பி, அடியான் என்னை எப்படி நினைக்கிறானோ
அப்படித்தான் அவன் கூட நடந்து கொள்வேன் என்று அல்லாஹ் சொல்வதாக ஒப்பற்ற தலைவர் உலக தூதர் கண்மணி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. எனவே அருமைக்குரியவர்களே, ஃபால் என்பது இஸ்லாத்தில் உண்டு. இந்த ஃபால் கூடாதுன்னா பால் கிதாப்னு வச்சு பார்க்குறாங்களே, ஜோதிடம் அதுக்கு பேர். அவர்கள் குறிகாரர்கள், அவர்கள் தங்கல்மார்களாக இருக்கலாம், அவர்கள் நம்ம நாட்டில் ஷேகுமார்களாக இருக்கலாம், குத்துமார்களாக இருக்கலாம், ஆலிம்களாக இருக்கலாம், எவர்களாக இருக்கலாம், இமாமா இருக்கலாம், ஹதீபா இருக்கலாம். அவங்ககிட்ட போய் என்ன கேட்குறீங்க? இந்த கடையை திறக்கலாமா, இந்த நாளில் திறக்கலாமா, இந்த நேரத்தில் திறக்கலாமா, இந்த பெண்ணை முடிக்கலாமா? இது கூடாது அருமைக்குரியவர்களே. எனவே காலத்தின் அருமையை கருதி இந்த அளவுக்கு சுருக்கமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரப்புல் ஆலமீன் அந்த நற்சகனத்தை விரும்பக்கூடியவர்களாக நம்மளை ஆக்கி வைக்கணும். சிலவங்க பெரிய அறிவில் முதிர்ச்சி அடைஞ்சவங்க, இதெல்லாம் மூட நம்பிக்கை. எது மூட நம்பிக்கை ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ அது மூட நம்பிக்கை. இது மார்க்கம் வரவேற்கத்தக்கது என கூறி முதல்வரை நிறைவேற்றுகிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், கால கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தி. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. நேருக்கு நேராக தெரியுது. அறிவு என்ன சொல்லுது? செத்துருவோம், மாட்டிக்கிடுவோம், முடிஞ்சு போச்சுரா அப்படின்னு சொல்லுது. நான் பல ஜும்மா ஹுத்பால சொல்லியிருக்கோம். மார்க்கம் என்பது ததிக்கிறான், நினைவூட்டுதல் தான். புது சரக்கு இறக்க முடியாது. வஹி முடிஞ்சுட்டு கால மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய விஷயமா அல்லாஹ் பேசும்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, கல்லா இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தி. எதுக்கான மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி சொன்னாங்க தெரியுமா? மூசா கால அஸ்ஹாபு மூசா, மூசாவுடைய சஹாபாக்கள், மூசாவுடைய தோழர்கள் சொன்னாங்க, இன்னால் அமுதுரக்கும், செத்தம், மாட்டிக்கிட்டோம், பின்னால ஃபிரௌனு, முன்னால கடல். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, கல்லா கால கல்லா, நீங்க சொல்ற மாதிரி நடக்காது. இன்னமாய ரப்பி சயஹ்தீன், இப்போ அல்லாஹ் ஜெயம்பெற செய்வான், இப்போ அல்லாஹ் வெற்றியை தருவான். நடக்காத காரியம் உலக அதிசயம் நடந்தது. கடல் தண்ணி எப்படி ரெண்டு மேலே போச்சு, பாதை போச்சு, வெளியே போயிட்டாங்க. நம்பணும், நம்பிக்கை தான் வாழ்க்கை. இன்னைக்கு வணக்கம் செய்வதற்கு தலகீதான் என்று வணங்குவதற்கு ரெடியா இருக்கிறோம். இது நம்பிக்கை சம்பந்தப்பட்டது, அகீதா சம்பந்தப்பட்டது, கல்வி சம்பந்தப்பட்டது. அருமைக்குரியவர்களே, இதை நம்ம உணரணும். இதற்கு ஏற்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தியை சொல்றாங்க. நிறைய விஷயம் இருக்கு, சொல்ல முடியல, கவலையா இருக்கு. சுல்ஹுல் ஹுதைபியா புகாரில் வருது. ஹுதைபியா உடன்படிக்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, பெரிய பயான்லாம் இருக்கு, யூடியூப்பை தட்டி பாருங்க. அதில் ஒரு சின்ன துணுக்கு குறிஞ்செய்தி அதில் வருகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒப்பந்தம் பேசுவதற்காக வேண்டி உலம்மா ஜா சுஹைல் வருகிறார். அப்பொழுது சுஹைல் இஸ்லாத்தை தழுவல, ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை தழுவல. அவர் யாரா இருக்கிறார்? முஷ்ரிக்கா இருக்கிறார். அவர் யாரா இருக்கிறார்? காபிரா இருக்கிறார். அவர் யாருடைய படையில இருக்கிறார்? எதிருடைய படையில இருக்கிறார். அவரை பேச்சுவார்த்தைக்கு ரசூலுல்லாஹ் இடத்துல அனுப்புறாங்க. ஏன் அனுப்புறாங்க? எதற்கு அனுப்புறாங்க? சிறந்த பேச்சாளர், சிறந்த நாவன்மை உள்ளவர், சிறந்த அறிவாளி, ரசூலுல்லாஹ்வுக்கு எதிர்த்தரப்பிலே நிற்கிறார். சுஹைல் வந்த உடனே சுல்ஹுல் ஹுதைபியால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுஹைல் வந்து விட்டார், காரியம் வெற்றியாகுங்கிறாங்க. சுஹைல்னா என்னங்க? லேசாக நடக்கக்கூடிய காரியம், சுலோபமாக முடியக்கூடிய காரியம். அவருடைய பேரிலேயே மங்களகரமான வார்த்தை இருக்கிறது. அவருடைய பேரிலேயே வெற்றியை அல்லாஹ் அமைச்சிருக்கான். அது மாதிரி வெற்றி அமைஞ்சது அந்த ஹுதைபியால. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானா சொன்னாங்க, லகது ஸஹுல லக்கும், உங்களிடத்திலே சுஹைல் பேச்சுவார்த்தைக்காக வேண்டி, ஒப்பந்தத்துக்காக வேண்டி வந்திருக்கிறார். நிச்சயமாக அந்த காரியம் கை கூணுமின் அம்ரிக்கும், காரியம் ஜெயிக்கும். ஏன்னா மங்களகரமான வார்த்தையை தாங்கிய பேருடைய வந்திருக்கிறார். அல்லாஹ் அதற்கேற்ப வெற்றியே தருவான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இந்த மாதிரி நினைக்கணும். இது ஒரு மூட நம்பிக்கை அல்ல, இது மார்க்கம் வரவேற்கிறது. எங்க மூட நம்பிக்கையாளர் தீர்மானிக்கிறது குர்ஆனும் சுன்னாவும் தீர்மானிக்கும். எனவே அருமைக்குரியவர்களே, வல்ல அல்லாஹ் இந்த மாதிரி நற்சகனத்துல நம்ம விரும்பக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக, நம் காரியங்களை கை கொடுப்பானாக. இன்னைக்கு ஏன் தெரியுமா? என்ன, 2 நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குது. அதன் தலைப்புடைய நோக்கம் அதெல்லாம் சொல்ல முடியாது, இப்போ நேரம் இல்லை. அதுல அல்லாஹ் நல்லதே தான் நினைக்கும் பொழுது நிச்சயமா இதா உருப்படாது, ஆவாரம். ஏன்னா இல்லை எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்படுறோம். எல்லாரும் இல்லை, எல்லா நாடும் சேர்ந்து பாதிக்கப்படுது, நம்ம நாடு உட்பட பொருளாதார. எனவே அருமைக்குரியவர்களே, நல்ல எண்ணங்களை கொள்ளுவோம், அல்லாஹ் நல்லதே செய்வான் நம்புவோம். அப்படிப்பட்ட நல்லவர்களாக வாழ்ந்து மரணிக்கக்கூடிய தௌஃபீக்கை நாம் யாவர்களுக்கும் தருவானா என கூறி என்னுடைய ஹுத்பாவை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.